ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எங்கள் வீட்டில் மட்டன் குழம்பு. நம்ம மட்டன் குழம்பு பண்ண போகிறோம். எப்படி வைக்கலான்றதான் பார்க்க போகிறோம். வாங்க. அதுக்கு தான் நிஷா எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கா. உங்களுக்கெல்லாம் மட்டன் குழம்பு பிடிக்குமான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆமாம், ஃபஸ்ட்டு வடசட்டி காஞ்சோடனே ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் லைட்டாக ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனோடனே ஒரு பட்டை, 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு பட்டை, ஒரு பூவு, அப்புறமேட்டு இந்த பிரியாணி இலை இதெல்லாம் எண்ணெயில் போட்டுடலாம். ஒரு பச்சை மிளகாய், இது கூட பெரிய வெங்காயம், பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுட்டு வெங்காயத்தை சேர்த்துடலாம். வெங்காயத்தை சேர்த்தாச்சு. இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுட்டு வெங்காயம் நல்லா வதங்க விட்டுருவோம். இப்போ வெங்காயத்தை வதக்கி எடுத்துக்கலாம். எப்படி வருதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இது கூட வந்து நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி 2 தக்காளி நல்லா பழுத்த தக்காளியை சேர்த்துக்கலாம். இது கூட வந்து இப்போ நம்ம வந்து இஞ்சி பூண்டு சேர்த்துக்க போகிறோம். அடுப்பு நல்லா திப்புன்னு எரிகிறது. எரியிறப்ப எரியாது, சும்மா வேஸ்ட்டாக எரியும். 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துடலாம். அட்டிச்சி இது நெருப்பு மன அளவில் எரியுது. அது விறகு நல்லா காஞ்ச விறகா நல்லா பிடிச்சி வச்சு அடி போடணுமா? லைட்டாக வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப தீயுதுங்க அப்படிங்கிறதுனால அப்படி இல்லை, தக்காளி நல்லா குழஞ்சி வரும். தக்காளி நல்லா குழஞ்சி வர முடியும். நம்ம இது கூட கொஞ்சம் மசாலா பொருள்லாம் சேர்த்திடலாம். ஒரு 1/2 ஸ்பூனுக்கு அளவுக்கு மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள். மட்டன் குழம்பு மசாலா வாங்கலையா? வேண்டியதில்லை. இல்லை, இப்போ எடுத்துகிட்டு வரணுமா? எடுத்துகிட்டு வந்தேன், அங்கேயே வச்சிட்டேன். எடுத்துகிட்டு வரேன். இது என்னது? மிளகாத்தூள் வந்து 1/2 ஸ்பூன், குழம்பு மிளகாத்தூள் வந்து 1 ஸ்பூன். எங்கள் பாப்பா பாருங்கள். பாப்பா ஹாய் சொல்லுமா. எங்கள் பாப்பா ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். பொம்மை ஷாலு, நைட்டி, பப்பியா? பப்பி வச்சுக்க. கீழே விழுந்துருவா. வாடையெல்லாம் போய் ஒரு 5 நிமிஷத்துக்கு எண்ணெய் அப்படியே பிரிஞ்சு வரும். அந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம உருளைக்கிழங்கு இது கூட சேர்த்துக்கிறோம். ஒரு 2 உருளைக்கிழங்கு நல்லா தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இது கூட வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் வந்து எடுத்து, தேங்காய் பூவை எடுத்து அதை நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். இந்த மசாலா போடலையா? இந்த போடுறேன். இரு வர்றேன். புகை. இது கூட மட்டன் மசாலா வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். குழம்புத்தூள், மட்டன் மசாலா, குழம்பு. பாப்பு மண்ணில் ஆட்ட முடியாத பாப்பா. தியா மல்லித்தலை. இது கூட நம்ம வேக வச்சு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்ச கறியும் தண்ணியும். இப்போ நல்லா கொதிச்சு பச்சை வாசனைலாம் போய் வரட்டும். உருளைக்கிழங்குலாம் வேக வச்சுட்டு நம்ம எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். நமக்கு தரமான மட்டன் குழம்பு நிஷா பக்காவை ரெடி பண்ணி கொடுத்துட்டா. அன்னைக்கு இது கூட வந்து நம்ம 1/2 ஸ்பூன் மிளகும் சீரகமும் அரைச்சி வச்ச தூள் லைட்டாக அப்படியே தூவிட்டோம்னா நம்மளுடைய மட்டன் குழம்பு வந்து சூப்பராக ரெடி ஆயிரும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. அவுட்புட் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதா கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. மலையாளம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. பாய்.